பாடி ஷேம் பண்ணக்கூடாது. சே சாரி. விமர்சனங்களை நான் வரவேற்கிறேன். விமர்சனங்களை பண்றவங்களையும் நான் வரவேற்கிறேன். தவறு கிடையாது சார். தியேட்டர்ல படம் வரும். பெரிய படங்கள் தன்னிச்சயமான ஹீரோக்கள் தெரிஞ்ச முகமா இருந்தாதான் திரையரங்குகள் கொடுக்குறாங்க. நீங்க எடுத்திருக்கிறது ரொம்ப நாள் கழிச்சு இப்ப டிக்கெட் எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு தியேட்டர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? நீங்க ரிலீஸ் பண்ணா எத்தனை நாள் ஓடும்? இல்ல இன்னைக்கு தியேட்டர் கிடைக்கதே இல்ல. இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க செலவு பண்ணி இவ்வளவு பிரஸ் மீட் எல்லாம் வைக்கிறீங்க. வைக்கும் போது என்னன்னா எங்களுக்கு சில நேரங்கள்ல மனசு கஷ்டமாக இருக்கு. என்னடா இது இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஹீரோ மனசுல நினைச்சிருப்பாரு, ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க நம்ம படம் வெளியில தெரியணும்னு. ஆனா தியேட்டருக்கே வரதே இல்லையே. ஆனா பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. அவங்களாம் என்ன முயற்சி எடுத்தாங்கன்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்லை, நம்ம முயற்சியெல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொரு சைடில் ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இப்போ ஒரு தாலாட்டுன்னு வச்சுங்களேன், தாலாட்டு கேட்காம உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த நாட்டுப்புற கலைகள் எல்லாரோட மனசுலையும் இருக்கும். அது அவங்களுக்கு பர்சனலாக அவங்களுக்கு சில விஷயங்கள் வரப்போகும்போது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? தியேட்டர்ல படம் வரும். இல்ல தியேட்டர்ல கண்டிப்பா தியேட்டர்ல தெரியும் இந்த மாதிரி படங்கள்லாம் எங்க இருக்குன்னு தெரியும், எந்த நிலைமையில நிக்கும். இல்ல கண்டிப்பா தியேட்டருக்கு வரும் சார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மக்கள் பெரிய ஆதரவு தருவாங்கிற நம்பிக்கையில நாங்க எடுத்திருக்கோம். அதை கண்டிப்பா அது ரெகக்னேஷன் பண்ணிட்டாங்கன்னாக்கும் அது நம்ம எங்களுக்கும் அந்த நம்ம நாட்டுப்புற கலைகளுக்கும் உள்ள ஒரு அங்கீகாரமா நாங்க அதை ஏத்துக்குவோம். ஆனால் எங்களோட திருப்திக்கு அந்த கம்பெனிலேயே அப்படி தான் பண்ணுவாங்க. படங்கள் நீங்கள் அவங்களோட கம்பெனியில் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்லாம் அந்த பாடல்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கண்டா வர சொல்லுங்கள் அந்த சாங்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடல்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னால் பருத்தியூரில் நிறையா பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால அவங்க கான்ஃபிடென்ட்டாக சரி பண்ணு இந்த பாடல்கள்லாம் ரீச் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ திருப்பு சுப்ரமணியம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னா படம் பார்த்துட்டு யாரும் ரிவ்யூ கொடுக்காதீங்க, எந்த கேமராமேனும் உள்ள அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது மாதிரி சின்ன சின்ன படங்கள்ல தான் யூடியூப் தான் நிறைய கொண்டாடி, எங்க ரப்பர் பந்தும் சரி சின்ன சின்ன படங்கள்லாம் அவங்க தான் கொண்டாடி எடுத்துமே வச்சாங்க, பெரிய லெவலில் ஹிட் ஆகுனாங்க. ஒரு படம் ஏதோ ஒரு படம் தவறான முறையெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணல, அவங்க காசை கொடுத்து வாங்கி படம் பார்த்து படம் நல்லா எடுத்து போறாங்க. அதுவே பார்க்க கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பு சுப்ரமணியம் சொல்லியிருக்காரு. உங்க படம்லாம் ஆடியன்ஸ் பேசினாதான் வெளியே தெரியும். சரிங்களா? அதை எப்படி பார்க்க போறீங்க? எப்படி ரிலீஸ் பண்ணிட்டு எப்படி பண்ண போறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க யூடியூப்காரவங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனா, யூடியூப்காரவங்க அதை பண்ணலை. மேக்ஸிமம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரியாது. யூடியூப்காரவங்க அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலை. பெரும்பாலும் அந்த தனிப்பட்ட முறையில் சிலவங்க யாரோ ரொம்ப எமோஷ்னலாக நிறையா ஆர்குமெண்ட் பண்ணுறது மாதிரியும் பேசுறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இல்லை, அவர் சொன்னது என்னன்னா கேமரா உள்ளே திரையரங்குக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஒரே நிமிஷம் நான் சொல்லுவேன். இன்றைக்கி உண்மையிலே அது போன்ற ஒரு விஷயம் நடக்குது. அதாவது என்னென்னா, சினிமாங்கிறது ஒரு ஹீரோவுக்கும் இன்னொரு ஹீரோவுக்கும் இடையில் போட்டின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுது. அதனால சம்மந்தப்படாதவர்கள் அந்த படத்துக்கு எதிர்ப்பாக பேசணுன்ற நோக்கத்தோடே உள்ள வராங்க. அவங்க படத்தை பார்க்கும்போதே இதில் எது நல்லது இருக்குன்றதை பார்க்குறதே இல்லை. இதை பற்றி வெளியில் போய் நம்ம என்ன பேச போகிறோம், இப்படி தான் சொல்லணும் இந்த படத்தை பற்றின்ற நோக்கத்தோடே வராங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஒரு படத்தினுடைய லைஃபுங்கிறதே 10 days தான். 10 நாள் சிறப்பாக ஓடினா போதும், நம்ம போட்ட காசை விட அதிகமாக எடுத்துக்கிட்டு பெரிய லாபத்தோடய நம்ம வெளில வந்துடலாம். ஆனால் இந்த 10 நாள் ஓடுறதுக்கு இந்த முதல் 3 நாளுங்கிறது உயிர் மாதிரி. இந்த 3 நாளில் பிரச்சனை ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ பேரை யாரையும் குறிப்பிட விரும்பலை. சமீபத்தில் வந்த படங்கள் ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு தேட்டர் ஃபுல்லாகல. சில படங்கள் நூன் ஷோ போடும்போதே ஃபுல்லாகாமல் தேட்டரில் அன்னைக்கே எடுத்துடுறாங்க படத்தை, போடுற அன்னைக்கே. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு தேட்டருக்கு போகிறோம், இந்த தேட்டரில் இந்த படம் ஓடுது, டப்பாங்குத்து ஓடுதுன்னா டப்பாங்குத்தை பார்க்க தான் நம்ம போவோம். சார் மத்தியானம் 2:30 மணிக்கு தான் சார் அந்த படம், 2:30 மணிக்கு ஒரு ஷோ, நைட்டு 9:30 மணிக்கு ஒரு ஷோனா இவ்வளோ ஞாபகம் வச்சு இன்றைக்கி படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருமே தயாராக இல்லை. நம்ம போகும்போது டப்பாங்குத்து இருக்குன்னா நம்ம அங்கே போய் பார்ப்போம். நம்ம டப்பாங்குத்து ஓடுதுன்னு நினச்சி போகும்போது அது இல்லை சார் 2:30 மணிக்கு தான் சார் அந்த படம், காலையில் ஒரு படம் சார், வேற ஒரு படம் சார். இப்படி தேட்டர்கள் நமக்கு கிடைக்கிறதே கடினமாக இருக்குது. அப்படி கடினமான தேட்டர் கிடைக்கும்போது அதில் படங்கள் கரெக்டான ப்ரொஜெக்ஷனும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட பல சூழல்கள் வருது. ரெண்டாவது இன்றைக்கி புதுசாக நான் இப்போ டைமண்ட் பாபு சார்கிட்ட கூட அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன்.
இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டு ஒரு மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் ஓடிடி படம்ன்றாங்க. நீங்கள் தேட்டருக்கு போய் இந்த படம் பார்க்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா ஓடிடியில் வந்துடும். ஏன்னா நம்மளுடைய சூழல் அப்படி இருக்குது. 4 வாரத்தில் அட்லீஸ்ட் ஓடிடியில் இருந்தால் நம்ம காசு வந்துடாதான்னு நினச்சி நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த படத்தை நீங்கள் ஓடிடியில் பார்த்துக்கலாங்கும்போது பலர் வந்து தேட்டருக்கு போகிறதுக்கு வந்து தயாராக இருக்க மாட்டேன்றாங்க. இல்லை நான் எல்லா படத்துக்குமே வருது சார். இப்போ லப்பர் பந்து வந்து ஓடலையா? அடுத்த வாட்டி போட்டா பாப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இன்னைக்கு அந்த செகண்ட் லைஃபுங்க அதுதான் நான் சொன்னேன். 10 நாள் தான் இன்னைக்கு ஒரு படத்தினுடைய லைஃபுங்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஊமையில் பண்ணும்போது 5 தேட்டர் தான் பண்ணணும். இன்னைக்கு வந்து இப்போ 1000 தேட்டர் எடுத்தோடனே நம்ம இறக்குறோம். ரெவென்யூ வந்துடுது உங்களுக்கு. நான் எல்லாருமே நான் சொல்ல நான் வந்து தியேட்டர் ஓனர்ஸே வந்து கமலஹாசனுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னா, இந்த அமரன் படத்தை வந்து சீக்கிரம் ஓடிடில குடுத்துறாதீங்க, நாங்க எங்க தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வராங்க, சோ அதனால வந்து நல்ல படங்களை வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வரவேற்கிறாங்க. கொஞ்சம் படம் கொஞ்சம் ஆடியன்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா உடனே தூக்கிடுறாங்க. அது வந்து எங்களோட தப்பு கிடையாது, உங்களோட தப்பு இல்லை யாருடைய தவறுமே கிடையாது. இங்கே இதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது வந்து விமர்சனங்கள், இன்னும் சொல்ல போனால் நான்லாம் பத்திரிகைக்காரர்களால் வளர்ந்தவன். நான் அது பெருமையாகவே சொல்லுவேன். பாபு சாருக்கே தெரியும், எங்கள் படத்தில் கிளைமேக்ஸில் பத்திரிகைக்காரர்களுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம். அது பாராட்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. படம் பார்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ராம்ஜி தான் ஃபஸ்ட்டு எழுதினார். ராம்ஜி சார் எழுதும்போது என்ன எழுதினார்னா, இப்படி ஒரு படத்தை நாங்கள் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி ஆரம்பித்தார். அப்படி வந்து அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுத்தனால பத்திரிகைக்காரங்களாலே வளர்ந்தவன். பலர் என்னை இங்கே பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியுமே, கேட்டாலே தெரியும். என்னை பார்த்த உடனே வந்து அந்த மரியாதை அந்த இது தான் நம்ம வச்சிட்ருக்கோம். அவங்க யாருமே தவறாக எழுதுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து சினிமாவை பற்றி முழுக்க தெரியும். சினிமாக்காரங்க மேலே தப்பு இல்லைங்க, முழுக்க சினிமாக்காரங்க மேலே தப்பு நான் சொல்கிறேன். சொல்லுங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். நான் சினிமாக்காரங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல. எத்தனை இருக்கு, இயக்குனர் சங்கம் எத்தனை இருக்கு, இந்த மாதிரி படங்களுக்கு ஏன் வந்து ஒரு குரல் கொடுக்க மாட்டீங்க, தியேட்டர் கிடைக்கலன்றாங்க. இல்லை சினிமா நம்ம அந்த ஆங்கிளில் நம்ம பேசணும்னு வச்சுங்களேன். ஸ்டேட் கேரளா அவங்க வந்து கவர்மெண்ட்ல அவங்க நடிகர் சங்கம் இது பண்ணி ஓடிடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்டே. அந்த படத்தை கவர்மெண்ட் வெளியிடுது, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட். இல்லை இப்போ இங்கேயும் வந்து ஓடிடி வந்து இங்கே ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சுகள் வந்து போயிட்டு இருக்குது. கியூவும் இங்கே ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எங்கேயுமே உங்களுக்கு தெரியல, ஒரு சங்கம்னு இருந்தால் அங்கே வந்து பிரச்சனைகளும் கூடவே வந்து ஒட்டிகிட்டு இருக்குது. நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால பட் அதை நோக்கி எல்லா முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் என்ன சொல்லணும்னா, சினிமா வந்து அரசியல் மாதிரி. இதில் யார் வேணாலும் வரலாம். ஒருத்தர் வந்து பணம் போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு முன்னெல்லாம் படம் பண்ணணுன்னு வருவாங்க. இன்றைக்கி நான் படம் பண்ணிவிட்டு நானே டைரக்டர், நானே நடிகர், நானே எழுத்தாளர், என்னிட்ட ஒரு கதை இருக்குன்னு தான் வர்றாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்ல, அதை நம்ம தடுக்கவும் முடியாது. இதில் அப்படி வரும்போது என்னென்னா, நம்மளுடைய இன்புட்டுக்கு மேலே வந்து நிறையா வந்து வெளியில் கிடைக்கிது. இப்போ தேட்டருக்காரங்க வந்து செலக்ட் பண்ணி போடுற அளவுக்கு அவங்களுக்கு படங்கள் இருக்குது. சார் இப்போ ரஜினி சார் ஒரு கதை கேட்கறாரு அப்படின்னா, அர்ஜென்ட்டா யாரோ ஒருத்தவங்க கதை சொல்லிடுறாங்க, ஓகே சொல்லிடுறாங்க. அது வந்து யூடியூப் மேல ரிவ்யூ பண்ற மேல தப்பா, இல்ல இயக்குனர் அர்ஜென்ட்டா படம் எடுக்கிறவங்க மேல தப்பா, இல்ல ப்ரொடியூசர் மேல தப்பா சார்? அர்ஜென்ட்டாக ஒரு படம்னு கிடையாதுங்க. இப்போ ஒரு படம்னா டைரக்டர் மட்டுமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்க முடியாது. நீங்கள் காசு போடுறவர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, நான் உங்கள் மனசும் கோணக்கூடாதுன்னு பண்ணணும். என்கிட்ட படத்தை பார்க்குறவங்க ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க, சார் போன படம் இதே மாதிரி தான் சார், இந்த சரியாக போகல சார், இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கன்னுவாங்க. ஏன்னால் நான் எனக்காக பண்ணலை, எல்லாருடைய இதுக்கும் ஓரளவு காம்பன்சேட் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் நானும் அதில் தெரியணுங்கிற முயற்சிகளை எடுத்து இவ்வளோ போராட்டங்கள் பண்ணித்தான் வந்து ஒரு படத்தை வெளியில் கொண்டுட்டு வர வேண்டியிருக்கு. ஏன்னா இது வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட முயற்சின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, ஒரு பெரிய கதை கேட்டோடனே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாத போயிட்டு அது யாராலையுமே பண்ண முடியாதுங்க. ஒரு கதையை கேட்டு இது நல்ல கதையா கெட்ட கதையாங்கிறது நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது இன்றைக்கி வரைக்குமே. ஏன்னா பல படங்கள் ஓடாதுன்னு சொன்ன படங்கள் வந்து ஓஹோன்னு ஓடி இருக்கு, ஓடுன்னு சொன்ன படங்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்போட வந்த படங்கள் வந்து போகிறதில்ல. இது எல்லாத்துக்கும் என்னுடைய சின்ன இது என்னன்னா, இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து உள்ளே வரும்போதே நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டாக வேணும். படம் தயாரிக்கிறவர்களும் படம் இது பண்ணுறவங்களும் பார்த்துட்டு இவரால் பண்ண முடியுமா,
இப்போ நான் போய் வந்து நான் ஒரு பெரிய இயக்குனர் பேரை சொல்லி நான் அவர்கிட்ட உதவியாளராக இருந்திருக்கேங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னால் உடனே எனக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. நாங்கள் உதவியாளராக இருந்தேனான்னு கூட செக் பண்ணுறது கூட கிடையாது இன்றைக்கி. அதே மாதிரி நான் ஒரு நல்ல கதை சொல்லிட்டேன் அப்படின்னு அற்புதமாக கதை சொல்கிறார் சார், ஆனால் இந்த கதையை ஸ்க்ரீன் பிளேயாக பண்ணி அவரால் பண்ண முடியுமான்னு யாரும் பார்க்கறது கிடையாது. எங்கேயுமே அந்த செக்கிங்கிறதே சினிமாவில் இல்லாமல் போனதுனால முழுக்க இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு. அப்போ நம்ம போராடித்தான் பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது வந்து ஒரு காலகட்டம் தாண்டிட்டிங்கன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி படிச்சுட்டு வராங்க சார். கிட்டத்தட்ட வந்து ஒரு கல்லூரியிலேருந்தும் விஸ்காம்னு படிச்சுட்டு வரவங்க, விஸ்காம்னு படிக்க போகிறவங்க எல்லாருமே வந்து சினிமாவுக்கு வரணுன்ற நோக்கத்தோடு தான் படிக்க போகிறாங்க. பட் அங்கே இருக்கிற கரிக்குலமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கான இது அங்கே இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. விஸ்காமில் கொடுக்குற அந்த இதுவே வந்து நம்ம சினிமாவுக்கு ஏற்றாதான்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு அதில் கிடையாது. பட் அதில் படிச்சுட்டு வரவங்க ஃபுல்லாக கிட்டத்தட்ட வருடத்திற்கு 6000 பேர் வெளில வராங்களாம். இந்த 6000 பேரில் ஒரு 3000 பேராவது வந்து சினிமாவுக்குன்னு வர்றாங்க. ஏற்கனவே நம்ம பெரிய திரை இயக்குனர்கள் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு இயக்குனர்கள் சங்கத்தில் 1000க்கு மேலே வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 1000 பேருக்கும் குடும்பம் இருக்குது, 1000 பேரும் வாழணும், 1000 பேரும் சாப்பிடணுன்னா 1000 பேரும் ஒர்க் பண்ணி ஆகணும். ஒரு 500 பேர் டைரக்டர்னே வச்சுக்கங்களேன், வருஷத்துக்கு வந்து 500 படம் வெளிவரணும். இது எதுவுமே நம்ம கையில் பாசிபிளான விஷயங்களே கிடையாது. தமிழ் சினிமாவில் தமிழ் டைட்டில் வச்சா அது வரி விலக்கு வந்து இப்பயும் அவங்க ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்குறீங்களா வரி விலக்கு கேட்டுருக்காங்களா? இந்த மாதிரி சின்ன படங்கள் வரி விலக்கு இருந்தால் தான் அவங்களுக்கு போட்டதுக்கு எக்ஸ்ட்ராவும் இல்லை, வரி விலக்கு சில படங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்தா ஆட்சிக்கு கேட்குறேன். இல்லை இப்போ இதே மாதிரி தான் ஊமை விழிகள் வச்சிருக்கிறீங்க நிறைய. எல்லாரும் தமிழ் சினிமா நிறைய சூரியன் அப்படிலாம் வந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உச்ச நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா லியோ, மாஸ்டர் இப்படி ஆங்கில வார்த்தைகளாகவே வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ அது நம்ம படத்து இதை பொறுத்து தான் கதை அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ ஆனால் கொடுக்குறாங்க, தமிழில் பெயர் வைத்தால் தமிழுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, சப்சிடி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இதுக்கான செக் போர்டு எப்படி வைக்கிறதுன்னு தான் நான் உங்களை தான் கேட்குறேன். எப்படி இதுக்கு நம்ம செக் போர்டு வைக்க போகிறோம்? சார், one question to the heroine. Yeah. Madam, you're basically from Punjab. Yes. பஞ்சாபுக்கு folk dances ஃபார்ம்ஸ்லாம் நிறைய இருக்கு. Yes. அப்படி இருக்கும்போது முழுக்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற அளவுக்கு இங்க வந்து இந்த கலைகளை பற்றிய ஒரு படம் இது. அதுல எப்படி நீங்க கனெக்ட் ஆங்க, எப்படி உங்களால அது கனெக்ட் ஆக முடிஞ்சுது? சார், பெரிய விஷயம் என்னதுன்னா, நான் பஞ்சாபியாக இருந்தால் கூட என்னோட கிராண்ட் ஃபாதர் எல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடியே சென்னையில் வந்து செட்டில் ஆகி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, அப்பாவும் சென்னையில் தான் பிறந்தாரு, நானும் சென்னையில் தான் பிறந்தேன். எஸ், சென்னை பொண்ணு தான். ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே தமிழ் நிறைய தமிழ் பேசுகிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தமிழ் இருக்கிறதுனால அவங்களோட கல்ச்சர், என் வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸ் சப்பாத்தி அண்ட் கிரேவி வந்துச்சுன்னா அவங்களோட புளி சாதம் அண்ட் எல்லாமே, உங்களோட சாம்பார் சாதம் அவங்களோட டிஃபன் பாக்ஸ் இருந்து நானும் சாப்பிட்டிருக்கேன். ஸோ நிறைய விஷயம் தெரியுதுமா. ஆக்சுவலி டோன்ட் பாடி ஷேம், தட் இஸ் வெரி பேட். நோ, தட்ஸ் ராங். பாடி ஷேம் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாரோட பாடியும் டிஃப்ரெண்ட். உங்க ஓடுக்கு நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு செட் ஆகும், எனக்கு செட் ஆகாது. ஸோ பாடி ஷேம் பண்ணக்கூடாது. சே சாரி. இல்ல, எங்க கல்ச்சர் சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அது நல்லா இருக்கும், ஆனா நீங்க சொன்ன விதம் தப்பு இல்லையா? சலோ, எனிவேஸ் இட்ஸ் ஓகே. ஸோ யா, தட்ஸ் த திங் சார். ஸோ சின்ன வயசுலேருந்து அந்த கல்ச்சர் தெரிஞ்சனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் இட் வாஸ் டிஃபிகல்ட், பட் வித் ப்ராக்டிஸ் ஐ டிட் இட். அது இன்னைக்கு தேட்டர் எங்கே தெரியும். ஆனால் இதுதாங்க நான் கடைசியாக சொல்லிடுறேன். நான் விமர்சனங்களை வரவேற்கிறேன். விமர்சனத்தில் தப்பே கிடையாது. விமர்சனம் எப்படி இருக்கும்னா, நான் அடுத்த படம் பண்ணும்போது இதை விட என்னை ஊக்குவிக்கிறபடியாக இருக்கணும். நீ இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க, இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு என்னை சுட்டி காட்டுற விமர்சனங்களை நான் வரவேற்கிறேன். தாராளமாக நம்ம கேட்டுதான் ஆகணும். விரைவில் இல்லை, அதான் விமர்சனங்கிறது இது விமர்சனம் கிடையாது, கரெக்டான கேள்வி இது. இல்லை, இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய, இல்லை அதான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புல நான் சொல்றேன். ஆமா, எங்க வருது? அற்புதமான மேட்டர் தான்.
அதாவது நான் தான் முதல்ல அதை பண்ணினேன். அதாவது ஒரே ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் தமிழில் பண்ணது நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணினேன். அதை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கல. அதைத்தான் நான் சொல்கிறேன். இதுக்கு எங்கே, அதாவது எனக்கு வந்து கதையை பண்ண தெரியுது, அதை எடுக்க தெரியுது, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது எனக்கே தெரியல. இவ்வளவுக்கு எனக்கு 40வது வருஷம் இது சினிமாவில், எனக்கே தெரியல என்ன காரணங்கிறது நமக்கு புரியல. ஓகே சார். அதனால விமர்சனங்களை வந்து நான் வரவேற்கிறேன், விமர்சனங்களை பண்ணுறவங்களையும் நான் வரவேற்கிறேன், தவறு கிடையாது. பர்சனலான விமர்சனங்கள் எதுவுமே வேண்டாம். அட்லீஸ்ட் அந்த 3 நாள் ஃப்ரீயாக விடுங்க. 3 நாளைக்கு அப்புறம் 4ஆவது நாள்லேருந்து என்ன வேணாலும் செய்யலாம். அது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த 3 நாளில் வந்து போதும், ஒரு படம் ஓடுறதுக்கு அந்த 3 நாள் போதும். அதில் வர்ற வருமானத்தை வச்சுட்டு நம்ம இது பண்ணிடலாம். அதே மாதிரி பர்சனல் விமர்சனங்கள் எங்கேயுமே வேண்டாம். பர்சனல் லைஃபு எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கும், பல இது இருக்கும். அதை நம்ம பற்றி கண்டுக்கவே வேண்டாம். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.